அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினப்பலன். இன்றைய தேதி 2/3/2026 மார்ச் மாதம் 2ஆம் தேதி விசுவாவசு வருடம் தமிழ் மாதம் மாசி 18ஆம் நாள். இன்று திங்கள்கிழமை. இன்றைய திருக்குறள் அதிகாரம் படைமாட்சி. குறள் 770. நிலை மக்கள் சால உடைத்தெனினும் தானை தலைமக்கள் இல்வழியில். தெளிவுரை. படையில் வீரர்கள் பலர் இருப்பினும் நல்ல தலைவர் இல்லை என்றால் பயனில்லை. இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைய கிரகநிலைகள்: மிதுனத்தில் குரு வக்ரமாக, சிம்மத்தில் கேது அதோடு கூட சந்திரன், கும்பத்தில் ராகு, சூரியன், செவ்வாய் மற்றும் புதன் வக்ரமாக, மீனத்தில் சனி அதோடு கூட சுக்கிரன் விளிம்பாக. கிரகநிலைகள் இப்படியாக இருக்க இன்றைய தினப்பலன் பார்ப்போம். இன்று தொழில் சார்ந்த புதிய முயற்சிகள் உண்டாகும். செய்து வரும் வேலையில் புதிய பணி நியமனங்கள், இடமாற்றம், பதவி உயர்வு இப்படியாக நடைபெறும். இன்று தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றமும் லாபகரமான சூழ்நிலையும் உருவாகும். நீங்கள் எடுக்கும் முயற்சிகளுக்கு அனைவரிடமிருந்தும் முழுமையான ஆதரவு கிடைக்கும். இன்று பெண்களின் நட்பு மூலம் சில நன்மைகள் உண்டாகும். மன அழுத்தம் சரியாகும். தன்னம்பிக்கை ஏற்படும். கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் உருவாகும். நவீன கல்வி தொழில்நுட்பங்கள் வந்திருக்கும் இந்த காலகட்டத்தில் அதற்கு தகுந்த மாதிரியான புதிய கல்விகள் அல்லது புதிதாக வந்த ஏதாவது ஒன்றினை பற்றிய பயிற்சியில் சேர்ந்து கொள்வீர்கள். என்று பேச்சு சாதுரியம் பெருகும். வியாபார தொடர்புகள் கிடைக்கும். குடும்பத்தில் கண்டறிய முடியாத ஒரு மன அழுத்தம் அனைவரிடமும் இருப்பதை சிறிது யோசிக்க வைக்கும். இன்று நடந்து கொண்டிருக்கும் வீடு கட்டும் வேலை முடியும் தருவாய்தான். ஆனாலும் கடைசி தவணைக்காக காத்திருப்பீர்கள். என்று பதற்றமான ஆனால் உற்சாகமான சூழல்தான் இன்று. வயதில் மூத்த பின் மாமியார், அம்மா இப்படியாக சில பிரச்சனைகள் ஏற்பட்டு அது கணவன் மனைவி இடையே சண்டையாகி பிரியும் நிலை ஏற்பட்டுவிடும். இந்த தினப்பலன் கேட்கும் நீங்கள்தான் அனுசரித்து போக வேண்டும். 35 வயது முதல் 37 வயதுகளில் இருக்கும் சிலருக்கு ஏதாவது சமூகத்தின் வழக்கத்திற்கு மாறான நடவடிக்கைகளால் அவப்பெயர் ஏற்படும். கவனம் கொள்ள வேண்டும். இன்று பண விஷயத்தில் கூடுதல் எச்சரிக்கையுடன் இருப்பது அவசியம். தேவையற்ற செலவுகளை தவிர்த்து வரவு செலவு கணக்குகளை சரியாக பார்த்து கொள்ளுங்கள். குறிப்பாக பெரிய முதலீடுகள் அல்லது கடன் கொடுப்பதை தள்ளி போடுவது நல்லது. வெளிநாட்டில் வேலை கிடைத்துவிட்டது. நிதி நெருக்கடியால் ஏற்பாடு செய்வதில் சில சிரமங்கள் சந்திப்பீர்கள். இன்று உடல் நலத்தை பொறுத்தவரையில் வேலையாக வெளியூர் சென்ற இடத்தில் குடித்த தண்ணீர் சரியில்லையோ என்னவோ சிலருக்கு காய்ச்சல், வயிறு கோளாறு இப்படியாக ஏற்படும். மூக்கு சார்ந்த நோய்கள், குடல் இறக்கம், வயிற்றுக்கோளாறுகள், கொழுப்பு, மஞ்சள் காமாலை, அம்மை இப்படியாகவும் இன்று ஏற்படும் வாய்ப்புகள் உண்டு. கவனம் வேண்டும். இன்று நீங்கள் பேங்க், ஃபினான்ஸ், பூஜை சாமான் கடைகள், யோகா சென்டர், டியூஷன் சென்டர், ட்ரஸ்ட், நீதிமன்றங்கள், கோயில், அசம்பிளிஸ், பஞ்சாயத்து கூடங்கள், உயர்கல்வி நிறுவனங்கள் இப்படியாக சென்று வருவீர்கள். இன்று ஜெய்கணேஷ், குணசேகரன், உலகநாதன், ராஜசேகர், கோதாண்டம், சரத்குமார், கோமதி, கோவிந்தன், அகிலா தேவி, தேன்மொழி, உலகநாதன், கோபால், சசிகுமார் இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும். இன்று சமையலில் கீரை, புளிப்பு பதார்த்தங்கள், தேன், சீரகம், துவரை இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள். மருந்து பொருட்களுக்கு கடுக்காய், வசம்பு, துளசி இப்படியாகவும் எடுத்துக்கொள்வீர்கள். இன்று வெள்ளை, மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான், அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம், கோவை. நன்றி, வணக்கம்.